Praise the Lord and welcome to Set Free உடைய பாட்காஸ்ட். இந்த 8th எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அந்நிய பாஷை, டங்ஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த அந்நிய பாஷை பேசுறதுல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷையில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி there is some ground rules and some basic principles that needs to be clarified. அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அனுபவத்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சிறு பிராயத்தில், அதாவது பிரைமரி ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன். அதனுடைய பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் ஆனால் அந்த குரூப் ஆஃப் பிலீவர்ஸ், கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாருன்னு நம்புகிற குரூப்பு. ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டோடைய கிஃப்ட்ஸ், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களாகிய, அதுவும் முக்கியமாக கிஃப்ட்ஸ் ஆஃப் டங், அந்நிய பாஷையினுடைய வரங்களை நம்பாத ஒரு 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 கூட்டம். அப்போது எங்கள் அம்மா வந்து ஒரு பெண்டிகாஸ்டல்ன்றது அப்பியரன்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சின்ன வயசில், லைக் நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேயே எனக்கு டீச் பண்ணுறதான எல்லா டீச்சர்ஸுமே அந்த குறிப்பிட்ட பிலீஃபோடைய இருக்க கிறிஸ்டின் டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்க எங்கள் அம்மாவை வந்து ஒரு பெண்டிகாஸ்டல்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட கேட்க மாட்டாங்க, ஆனால் என்கிட்ட கேள்வி நிறைய கேட்பாங்க. அது என்ன சும்மா உளறிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் சர்ச்சில் அப்படிலாம் உளருவீங்களா, அப்படிலாம் உளரக்கூடாது, அது என்னது, அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்நிய பாஷைன்னு ஒன்று கிடையாது, எல்லாம் சும்மா எல்லாம் வந்து தெளிவில்லாமல் அறிவில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது 3rd ஸ்டாண்டர்ட், என்னுடைய ப்ரைமரி ஸ்கூல் டேஸ் டைம்லே. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்வேர். ஏதோ ஒரு காரியத்தை அவங்க புரிந்துக்காமல் இந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்னு சொல்லி. எனக்கு அந்த டைமில் அந்தளவுக்கு டீப்பான மெச்சூரிட்டி கிடையாது, ஏன்னா 3வது படிக்கிற அந்த ஏஜில். ஆனால் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் இவங்க தெரியாமல், இது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வெயிட் கொடுத்து நான் பார்க்கல. அதனால் என்னவோ தெரில, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் அந்த கிஃப்ட்டுக்காக நான் ஆசைப்படலை. கர்த்தருடைய சமூகத்தில் நான் அரௌண்டு 10th ஸ்டாண்டர்டில் தான், நான் 9th 10th தான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஏஜில் ரட்சிக்கப்படும் பொழுது ஐ டிட் நாட் டிசைர் திஸ் கிஃப்ட். நான் இந்த வரத்திற்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கல, நான் ஆசைப்படலை, நான் அதற்காக ஜெபிக்கவும் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மாச்சி, எங்கள் பாட்டி, இவங்க எல்லாமே வந்து டங்ஸில் பேசுவாங்க. அப்போது எனக்குள்ள ஒரு 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 கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைபிளில் வந்து அந்நிய பாஷை இருக்குது, ஆனால் அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் பேசலைன்னா பேசக்கூடாது. அந்நிய பாஷை வந்து லைக் இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியானம் இல்லைன்னா அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். 1 கொரிந்தியர் 14 இருக்குது. அந்த வசனத்தை மாத்திரம் நான் படித்த ஒரு ஞாபகத்தை வச்சுக்கிட்டு, அப்போ இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஸோ இந்த குழப்பத்திலே ஒரு வாலிப நாட்கள், பாதி வாலிப நாட்கள் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்நிய பாஷையில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. அதாவது நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுல அது விசேஷமான ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்நிய பாஷைன்னா என்ன அப்படின்றதையும் அதனுடைய 3 வகைகளையும் குறித்து பார்க்க போகிறது. 3 type of tongues, 3 விதமான அந்நிய பாஷைகள். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்நிய பாஷைன்னா ஒன்று அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் there are 3 types of tongues and 3 10 வசனம் இருக்குது. ஸோ அண்ட் எவ்ரிதிங் இஸ் வித்தின் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். வியாக்கியானம் பண்ண வேண்டிய விதத்தில் சரியாக நம்ம வியாக்கியானம் பண்ணோம்னா அந்நிய பாஷையினுடைய 3 வகைகள் இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷையில் பேசுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் முதலாவது. ரெண்டாவதா அந்நிய பாஷையை பேசணும் அப்படின்னா நமக்கு இன்டர்பிரிட்டேஷன் இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை நானே லிமிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஊழியத்துக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆஸ் ஐ ஹவ் ஷேர்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட், நான் ஊழியத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் கண்டினியூஸாக ப்ரே பண்ணுறதை வந்து நான் என்னை நானே நான் என்கரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அது இன்டர்பிரிட்டேஷன் இல்லை, நம்ம பண்ணக்கூடாது. பட் somewhere in the scriptures I felt that there is something that I need to learn about tongues. கர்த்தருடைய வார்த்தையில அந்நிய பாஷைனா என்னன்றதை குறித்து ஒரு தெளிவு எனக்கு இல்லைன்றது மாத்திரம் நல்லா தெரியும். அதாவது அந்நிய பாஷை பற்றி 1-2 வசனம் தெரியுமே ஒழிய அதை பற்றி ஒரு டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் வசனங்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதன் விளைவாக இந்த நாள் உங்களோடு கூட இந்த 3 காரியங்களை நான் பேச போகிறேன். சரியா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 3 விதமான அந்நிய பாஷையில் 3 விதமான எக்ஸ்பிரஷன் இருக்குது, வெளிப்பாடுகள் இருக்கிறது. இப்போ இந்த 3 விதமான வெளிப்பாடு லிட்டரலாக பைபிளில் இந்த அந்நிய பாஷை அந்த அந்நிய பாஷைன்னு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் சரியாக வியாக்கியானம் பண்ணீங்கன்னா 3 விதங்கள் இருக்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஜஸ்ட் லைக் ஹவ் யூ டோன்ட் ஹாவ் த வேர்ட் ட்ரினிட்டி இன் த பைபிள் பட் ஸ்டில் யூ பிலீவ் இட். திருத்துவம் என்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா? கிடையாது. ஆனாலும் நம்ம திருத்துவ தேவனை நம்புறோம். திருத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், 3இல் ஒன்றாக இருக்கிற திரியேக தேவன், அது அவரை நம்ம நம்புறோம். அதனால ட்ரினிட்டின்ற வேர்டு இல்லைனாலும் நம்ம அதை பிலீவ் பண்றோம் இல்லையா? நிறைய பேர் அதை வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி ராப்சர்ன்ற ஒரு வேர்டு இல்லை, அதனால நம்ம அதை பிலீவ் பண்றதில்லை அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அதை பற்றி வர்ற எபிசோட்ஸில் த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், ராப்சர் அண்ட் அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். ஜட்ஜ்மெண்ட், அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நமக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறது 3 விதமான காரியங்கள். ஸோ முதலாவது, நான் பேச 3 தலைப்புகளுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக நாம் பார்க்கறது பர்சனல் டங். பர்சனல் டங்னா என்ன? இதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சரி, இங்க நம்ம பார்க்கறதான காரியம், முதலாவது, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஸோ இதை ஃபர்ஸ்ட்ல நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் டங் அப்படின்றது இது நமக்கும் தேவனுக்கும் மாத்திரமே இருக்கிறதான ஒரு காரியம். இந்த காரியத்தில், அதாவது இந்த டங்ல, இந்த அந்நிய பாஷை பேசுகிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இந்த பர்சனல் டங்ல நமக்கு இன்டர்பிரிட்டேஷன் பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இது நீங்களும் தேவனும் மாத்திரம். உதாரணத்திற்கு, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிக்கும் போது, நான் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது நான் தேவனோடு கூட என்ன பண்றேங்க, ரகசியங்களை நான் பேசுகிறேன். இந்த பகுதியை படிக்கும் போது நிறைய பேர் இதை தப்பா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஆல் டுகெதரை பால் வந்து கண்டம் பண்றாரு. அதாவது கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸியை வந்து இங்க சொல்லுவாரு பின்னாடி பகுதியில். ஆனா கிஃப்ட் ஆஃப் டங்கை வந்து, அந்நிய பாஷையினுடைய வரத்தை வந்து இவர் கண்டம் பண்ணல. அதாவது அதை பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, இந்த வரம் குறைவு அந்த வரம் பெருசு அப்படின்னு அவர் சொல்ல வரல. அதை சரியா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ல வர்றார். அந்த பேலன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் நாம் பார்க்குறோம், பர்சனல் டங். ஸோ பர்சனல் டங், அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதன் ஆவியில நிரம்பி ஜெபிப்பது தவறல்ல, அது செய்யணும். இன்ஃபேக்ட் ஸோ நம்ம செய்யும் போது என்ன நடக்குதுங்களா, நம்ம தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைகிறான்.
உள்ளான ஆவியிலே ஒரு ஒரு உற்சாகம் உண்டாகிறது, உள்ளான ஆவியிலே நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. There is a huge transformation that happens when you pray in the spirit. இது என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சவங்கிட்ட நான் சொல்றேன். நான் ஒரு தியாலஜிக்கல் பர்சனா இருந்தா ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லாமையே பேசுறவனா இருப்பேன். ஆனா கர்த்தர் என்னைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, ஃப்ரம் தியாலஜி அண்ட் டு ஸ்பிரிட் லெட் தியாலஜின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஸோ அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனால எனக்குள்ள எண்ணற்ற மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. அதை இன்ஃபேக்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஏன்னா நான் எப்படிப்பட்ட நபராக உங்ககிட்ட இதை பேசுகிறேன் அப்படின்னா, வெளியே இருந்து கொண்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு பர்சன் நானாகவும் இருந்தேன். தியாலஜிலாம் படிச்சுட்டு இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் என்ன அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காங்க அவங்க, அதாவது அந்நிய பாஷையை கண்டம் பண்ண மாட்டோம், ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் பேசுறது தப்புன்ற ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மற்றவர்களை நியாயப்படுத்தி கொண்டிருந்த காலம் மாறி, நான் தொடப்பட்டு நான் இப்போ அந்நிய பாஷையில் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறதுனால இப்போ உங்களோடு கூட இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஆகையினாலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, there is something called personal tongue and it has to be done and it needs no interpretation. அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. அந்த பர்சனல் டங், தனிப்பட்ட அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நம்முடைய ஆவி பக்தி விருத்தி உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 4வது வசனத்தில் பாருங்க, 1 கொரிந்தியர் 14:4, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். So you are being transformed in the spirit when you pray in personal tongue. முதலாவது. ரெண்டாவதா நாம் பார்க்கிறது the proof tongue. ஃபர்ஸ்ட் சொன்னேன் the personal tongue, ரெண்டாவதா proof tongue. இது என்ன proof tongue? இதை பற்றி தான் நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4-6 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். பாருங்க, இங்க என்ன அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட். இது என்னன்னா, இந்த அந்நிய பாஷை ஒரு லிட்ரலா ஒரு பாஷை மாதிரியே, அதாவது ஒரு மொழி மாதிரியே இருந்திருக்கு. அதுலயும் அந்த மொழி வேற ஒருத்தங்க பேசக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜா இருந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னுடைய நெருங்கின சகோதரர் ஒருவர் இருக்கிறார், ஆவிக்குள்ளாக என்னை மிகவும் எனக்கு நல்ல நண்பனும் என்னை தேற்றுகிற ஒரு சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய நண்பர் ஒருவர் நார்த் ஈஸ்ட்ல ஊழியம் பண்ற ஒரு மிஷினரி. ஒரு முறை அவர் நார்த் ஈஸ்ட்ல இருந்து அவர் சீன தேசத்திற்கு, அதாவது அண்டர் கிரவுண்ட் மிஷினரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீன தேசம் ஒரு கம்யூனிச தேசம். அந்த தேசத்திற்குள்ளாக அதாவது இந்த மாதிரி இயேசுவை குறித்து பிரசங்கிக்கப்படுவது அனுமதிக்கப்படுற ஒரு காரியம் இல்லை. அது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சிறையில் அடைச்சி கொன்றுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இப்போ அந்த மாதிரி டைமில் என்னுடைய சகோதரனுடைய அந்த நண்பன் அவர் அவரும் அவருடைய இன்னொரு நண்பர் 2 பேரும் தெரியாமல் ஒரு டூரிஸ்ட் வீசாவில் அப்படியே உள்ளே போய் ஒரு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு சொன்னால் மறைமுகமாக வீடுகளிலே, ஏன்னா அங்கே வெளிப்படையாக சர்ச் கிடையாது இல்லையா, அதனால வீடுகளிலே ஜெபம் நடத்துவாங்க. இந்த மாதிரி சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு கூடுகையில் போய் ஒரு ஃபெலோஷிப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக போகிறாங்க. முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2-3 நாள் அங்கே தங்கியிருக்காங்க. முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ போகும்போது இவங்க 2 பேர் இவங்க கூட அது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக, மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக இன்னொரு நண்பர் வந்திருந்தார், சீன நண்பர். அவர் சீன மொழியும் தெரியும், இவங்க பேசினதான அந்த நார்த் ஈஸ்ட் லாங்குவேஜ், அவங்க என்ன லாங்குவேஜ்னு தெரியல எனக்கு, அந்த லாங்குவேஜும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காடுறாங்க இந்த 2 பேர், இந்தியன்ஸ் 2 பேர்.
அவர் சீன நண்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபோனை எடுத்துட்டு அவசரமாக ஒரு ஃபோன் கால் வந்தனால அவர் வெளியே அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டார். மீன்வைல் இந்த 2 பேரும் நல்லா ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு அவங்க உட்காந்துருக்க அந்த டேபிள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் மேலே ஏறி நின்று பயங்கரமாக அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, கூட இருக்கிற நண்பர் எப்படி ரியாக்ட் பண்ணிடு. ஏன்னா இவருக்கு ஏன்னா ஆல்ரெடி இவங்க டூரிஸ்ட் விசாலாம் வந்திருக்காங்க. 2வதா இவங்க ஊழியக்காரங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், ஏன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. 3வதா இவங்க பப்ளிக்லேயே இந்த மாதிரி மேடை மேலே ஏறி நின்று இப்போ அந்நிய பாஷையில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமாக சத்தமாக. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க இவரை. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் ஒரு மாதிரி அந்த சத்தம் வரலாம் திரும்பி பார்ப்பாங்க இல்லைங்களா. அந்த டைமில் அந்த இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனை அவர் பிக் பண்ணுறாரு. அப்போது உள்ளே இருந்து அந்த உள்ள அறையில் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனரும் அவருடைய மனைவியும் அவங்க உள்ளேருந்து வேகமாக வராங்க. உள்ளேருந்து வேகமாக வந்து அந்த மேனேஜருடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு இவங்க வேகமாக வந்து இவர் அந்த டேபிளில் இருந்தார் இல்லைங்களா, அந்த டேபிளில் இவங்க சாஷ்டாங்கமாக 2 பேரும் விழுந்து அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. இவருக்கு புரியல, அதாவது அந்நிய பாஷையில் பேசினவருக்கும் புரியல, கீழே உட்காந்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறவர் அவருக்கும் புரியல என்னன்னு. ஆனால் அவர் அந்நிய பாஷையில் பேசினார், அவ்வளோதான். இப்போ இந்த டைம் மீன்வைல் இவங்க விழுந்து அழுதுட்டு இருக்கும் போது இவங்க சீன மொழியில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த நபர் இல்லை, மொழிபெயர்ப்பு பண்ணுற நபர் இல்லை, கொண்டாங்கழிச்சு அவர் உள்ளே வராரு. உள்ளே ஏதோ குழப்பம் நடக்குதுட்டு வேகமாக வராரு. வந்த உடனே அப்போ தான் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் சொல்கிறாங்க, எங்களுடைய தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு நடக்கிற பிஸ்னஸ் வச்சு தான் நாங்கள் கடன் கட்டணும். இன்னைக்கு நாங்கள் கடன் கட்டலைன்னு சொல்லி சொன்னால் இந்த தொழிலில் ரொம்ப முடக்கமாயிடுச்சு, ரொம்ப அவமானமாயிடுச்சு, குடும்பத்தை கவனிக்க முடியல. அதனால இன்னைக்கு நைட்டு போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணோம். ஆனால் இந்த நபர் இந்த டேபிள் மேலே ஏறி நின்று பேசினார் இல்லைங்களா, நம்ம இந்திய நண்பர், இவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் சூசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் சூசைட் பண்ணுறத ஏசப்பா அறிஞ்சிருக்கிறாரு, நீங்கள் இன்னைக்கு இரவு திட்டமிட்டிருக்கிறீங்க, இருவரும் குடும்பமாக சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், மாற்றுவார், கர்த்தர் உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் திருன்னு முழிக்கிறார். நான் எங்க சொன்னேன் பாருங்க. என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்கும், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து போன அந்த 2 நண்பர்கள், அவங்க 2 பேருக்கும் இட் வாஸ் லிட்டரலி அ டங். அவங்க வந்து ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசினதா இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அங்கே இருந்ததான அந்த நண்பர், அதாவது அந்த ஹோட்டல் ஓனர், அவருக்கு அது காதுகளில் எப்படி கேட்டிருக்குதுங்க, அவருடைய மொழியிலேயே ஏதோ ஒரு அவருடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுற மாதிரியே அந்த அந்நிய பாஷை கேட்டிருக்குது. அதனால தான் அந்த ப்ரூஃப் டங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரூஃப்னா என்ன அர்த்தம்? அத்தாச்சி, ஆதாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ இப்போ என்னத்துக்கு ஆதாரம் அப்படின்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார், மறைவான காரியங்களை அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார், மனிதனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக சில நேரங்களிலே அந்நிய பாஷைகள் வெளிப்படும். அந்த அந்நிய பாஷை ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷையா இருக்கலாம். என்ன, இப்போ இவருக்கு சீன மொழியே தெரியாது, ஆனா இவர் பேசுறது அந்நிய பாஷைன்னு நினைக்கிறாரு. ஆனா இன்ஃபேக்ட் அது அந்நிய பாஷை கிடையாது, அது அவருக்கு தேவனுடைய செய்தியை சொல்லுகிறதான சீன பாஷையாக அது இருந்திருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரூஃப் டங். இதே சம்பவம் தான் எக்ஸாக்டா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலையும் நடந்துச்சு. இப்போ என்ன நடந்தது, அவங்க என்ன பண்றாங்க, விதவிதமான பாஷையில பேசினாங்க. அங்க கூட இருக்கிறதான யூதர்கள், வேற மொழி பேசுறவங்கலாம் வந்து என்ன அவங்க கவனிக்கிறாங்களாம், என்னடா நம்ம மொழியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துறத நம்ம கேட்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ப்ரூஃப் டங் அப்படின்றது 2வது விஷயம். இது உண்மை, இது எல்லா நேரங்களிலும் நம்ம செயல்படலைன்னு சொல்லி சொன்னாலும் தேவைப்படுகிற நேரங்களிலே ஆவியானவர் அந்த ப்ரூஃப் டங்கை எந்த இடத்துல எந்த மொழி பேசுகிற மனிதனுக்கு தொடணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அதனால அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. 2வது விஷயம் ப்ரூஃப் டங். அடுத்ததா நம்ம இந்த ப்ரூஃப் டங்கை பற்றி அந்த 14வது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, 14வது அதிகாரம் எடுங்களேன், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வாசிக்கோம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள்
விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல். நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை நான் படிக்கும் போது நான் ரொம்ப யோசிச்சேன். பாருங்க, அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது. ஏன் அதை சொல்லணும் பவுல்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பர்சனல் டங், ஓகே. ஆனா ப்ரூஃப் டங் அப்படின்னு நான் பேசும்போது அது என்னவா இருக்குதுங்களா, அது ஏற்கனவே தேவனை நம்புறவனுக்கு அதுக்கு மென்மேலும் ஒரு அத்தாட்சி கொடுக்கறதுக்கு கிடையாது. பதிலாக தேவனை நம்பாத ஒரு மனிதன், அவனிடத்துல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், மறைவான காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார்ன்றதை காண்பிக்கிறதுக்காக அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குதுங்களா? அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ அதுதான் நம்ம பார்த்ததான ப்ரூஃப் டங், ஓகேங்களா. அடுத்து மூணாவதா நம்ம பார்க்கிறது ப்ரொஃபெட்டிக் டங், தீர்க்க தரிசன அந்நிய பாஷை. முதலாவது தனிப்பட்ட அந்நிய பாஷை, ஆதார அந்நிய பாஷை, த ப்ரூஃப் டங். மூன்றாவதா ப்ரொஃபெட்டிக் டங், தீர்க்க தரிசன அந்நிய பாஷை. இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் அதே 14வது அதிகாரம் 26 28 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ப்ரொஃபெட்டிக்கல் டங் பத்தி பால் சொல்ற ஒரு காரியம், இந்த டங்கை நீங்க பேசுறதா இருந்தா கண்டிப்பா சபையில பேசும்போது அதுக்கு என்ன சொல்லணும்? கூடவே அந்த அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானத்தை நீங்க சொல்லணும். இது ரொம்ப அழகா பால் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த அந்நிய பாஷை பொது இடங்களில், அதாவது சபையில பேசும் பொழுது இதற்கான வியாக்கியானத்தை, அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்றோமா, நம்ம சொல்லணும். ஸோ அர்த்தம் இல்லாம நீங்க அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அதாவது பொது இடத்துல, அதுக்காக அந்நிய பாஷையே பேசாதீங்கன்னு சொல்ல, நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷையே பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அதாவது அர்த்தம் இல்லாமல் அந்நிய பாஷை பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த காரியம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு சில வித்தியாசங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் இந்த எபிசோட முடிக்க விரும்புகிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் டீப்பராக அந்நிய பாஷையை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது பர்சனல் டங். பர்சனல் டங் இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, எனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும், வேறொரு மனிதனுக்கும் தேவனுக்கும், இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனை பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனல் டங். அதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு வேளை அதை ட்ரை பண்ணல, என்னைய மாதிரியே சந்தேகத்தோடு இருந்த ஒரு நபராக இருந்தால் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அந்நிய பாஷையில் பேசுகிறதுக்கு பழகுங்க. தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட அந்நிய பாஷையில் பேசி பாருங்கள். எக்கச்சக்க நன்மைகள் ஸ்பிரிட்டில், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலேயே ஃபிசிக்கலாகவே நிறைய மாற்றங்களை, நிறைய எனக்குலாம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கர்த்தர் நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுக்குறாரு. நிறைய என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சில அர்ஜஸ், டிசையர்ஸ், மாம்சத்தினுடைய ஒரு சில காரியங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் இம்மென்ஸ். என்னால் வார்த்தையினால் விவரிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நன்மைகளை இந்த நாட்களில் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்களிடத்துல ஒரு சவாலாக இந்த காரியத்தை சொல்கிறேன். ஸோ முதலாவது பர்சனல் டங், இட் பெனிஃபிட்ஸ் தி இண்டிவிஜுவல். அடுத்ததான் அந்த ப்ரூஃப் டங், இட் பெனிஃபிட்ஸ் தி அன்பிலீவர். அவிசுவாசிக்கு பிரயோஜனமா இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு புரிந்த மொழியில அந்த அந்நிய பாஷை இருக்கிறது. மூன்றாவது அந்த ப்ரொஃபெட்டிக் டங், இட் பெனிஃபிட்ஸ் த சர்ச். அது சபைக்கு பிரயோஜனமா இருக்குது. காரணம், அந்நிய பாஷை பேசப்படும் பொழுது கூடவே அதற்கு என்ன சொல்லப்படுகிறதுங்க, வியாக்கியானமும் சொல்லப்படுகிறது ஒரு சில நேரங்கள். அதனால தான் எதை நீங்க செஞ்சாலும் ஒழுங்கு கிரமமா செய்யுங்க. இஷ்டத்துக்கு எல்லாரும் அந்நிய பாஷை பேசாதீங்க. பப்ளிக்ல கூடி வரும் பொழுது அந்நிய பாஷை பேசாதீங்க. ஒருத்தர் பேசும்போது அதற்கான வியாக்கியானத்தை பேசுறதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம், 14வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம சொல்றதை பார்க்கிறோம். அடுத்ததா இந்த பர்சனல் டங் பாத்தீங்கன்னா இதுக்கு இன்டர்பிரேஷன் தேவையில்லை. இந்த பர்சனல் டங்குடைய அடுத்த பர்பஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு இன்டர்பிரேஷன் தேவையில்லை. ஏன்னா இது நீங்களும் தேவனும், உங்களுக்கே இது புரியாது. பட் இன் ஸ்பைட், even if you don't understand, you are uttering mysteries, you are uttering secrets unto God.
தேவனோடு கூட ரகசியங்களை, மறைவான காரியங்களை நீங்க பேசுறீங்க அப்படின்றது. ரெண்டாவதா ப்ரூஃப் டங் அப்படின்றது இட் ரெக்வயர்ஸ் நோ இன்டர்பிரிட்டர். இந்த ப்ரூஃப் டங் பேசும்போது இந்த ஆதார பாஷை, அந்நிய பாஷை, ஆதாரமான அந்நிய பாஷை நீங்க பேசும்போது உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தேவையில்லை. காரணம், அந்த மொழியவே நீங்க பேசுறீங்க வித்தவுட் நோயிங் தட் இட் இஸ் அ லாங்குவேஜ். யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் டங் இன் ஸ்பைட். அது எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க, அது வேறொருத்தருடைய மொழியாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு வியாக்கியானம் தேவையில்லை. அடுத்ததான் இந்த ப்ரொஃபட்டிக்கல் டங்கில் இட் ரெக்வயர்ஸ் அன் இன்டர்பிரிட்டர். ஸோ ப்ரொஃபட்டிக்கல் டங் சர்ச்சில் பேசும்போது பால் கண்டிப்பாக சொல்கிறாரு, யூ நீட் அன் இன்டர்பிரிட்டேஷன். எல்லா நேரத்துலையும் பர்சனல் டங் மாதிரியே எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அது. ஓகேங்களா? அடுத்ததா இந்த பர்சனல் டங் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நோ ஒன் எக்ஸப்ட் காட். ஈவன் நான் ஜோம் பண்ணும்போது கூட நான் என்ன பேசுறேன்றது எனக்கே தெரியாது. ஆனால் தேவன் அதை என்ன பண்றாரு, அறிவார். ஏன்னா நான் ஒருவேளை எனக்கு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி என்ன சொல்றது, தேவன் ஆவியானவர் ஜோம் பண்றான்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கே அந்நிய பாஷை உங்களுக்கே புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பர்சனல் டங் கிடையாது. சரிங்களா? அது ப்ரொஃபட்டிக்கல் டங் கேட்டகரிக்கு வந்துடும். ஏன்னா யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். ஆனால் நீங்கள் பேசுறது உங்களுக்கு புரியாததுனால தான் அதுக்கு பேரும் என்னது, சீக்ரெட், ரகசியம்னு சொல்கிறோம். ரகசியத்தை எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிந்து கொள்கிற வார்த்தையில நம்ம சொல்லுவோம் மாட்டோம் இல்லையா? ஸோ பர்சனல் டங் அப்படின்றது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பை நோ ஒன் எக்ஸப்ட் பை காட். ஸோ முதலாவது. அடுத்ததா த ப்ரூஃப் டங் இஸ் சூப்பர் நேச்சுரலி அண்டர்ஸ்டுட் பை அ பிலீவர். இந்த ஆதார அந்நிய பாஷை அப்படின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த இன்னொரு மனிதனுக்கு புரிகிற ஒரு மொழியாக மாற்றப்படுகிறது. மூன்றாவதா இந்த ப்ரொஃபட்டிக்கல் டங் அப்படின்றது இஸ் அண்டர்ஸ்டுட் பை த சர்ச். சபையினாலே புரிந்து கொள்ளப்படுகிறது. எப்படி? ஒரு வியாக்கியானம் செய்கிற வரத்தை பெற்ற ஒரு நபர் மூலமாக. புரியுதுங்களா? ஸோ 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நான் பேச கீழே அந்த டாபிக்ஸும் வந்திருக்கும். அதனால இஃப் யூ ஆர் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட், ஐ சஜஸ்ட் தட் யூ கோ பேக். இந்த வீடியோ இன்னொரு முறை கூட நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும். இனி வருகிற நாட்களில் இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ 3 காரியங்களை சொன்னேன். பர்சனல் டங், ரெண்டாவதா ப்ரூஃப் டங், மூன்றாவதா ப்ரொஃபட்டிக்கல் டங். பர்சனல் டங் அப்படின்றது தனிப்பட்ட மனிதனும் தேவனும் ஜெபிக்கிற அந்த ஜெப நேரம். ரெண்டாவதா ப்ரூஃப் டங் அப்படின்னும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்நிய பாஷைகளை பேசும்பொழுது அது வேறு மொழியாக இன்னொரு மனிதனுக்கு அவனுடைய காதுகளிலே கேட்கிறது. மூன்றாவதா ப்ரொஃபட்டிக்கல் டங் அப்படின்னு சொல்லும் போது நான் பொது இடத்துல அந்நிய பாஷை பேசும்பொழுது அதற்கான வியாக்கியானத்தோடு ஒரு மனிதன் வியாக்கியானம் செய்கிற காரியம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு அந்நிய பாஷைனா என்னன்னு பார்த்துருக்குறோம். அந்நிய பாஷையினுடைய 3 வகைகளை பார்த்துருக்குறோம். இன்னும் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி இன்னும் டீப்பான காரியங்கள், அந்நிய பாஷை எப்படி பேசுறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி வளர்றது, அந்நிய பாஷையினுடைய பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் குறித்து அடுத்த எபிசோடில் நம்ம பேசலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ என்கரேஜ் தட் யூ ப்ரே அண்ட் யூ ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். அந்நிய பாஷையில் பேசுகிற அந்த வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம தேவனிடத்தில் கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. தைரியத்தோட அவர் சமூகத்துக்கு நம்ம அந்த காரியங்களை கேட்போம். நிச்சயமாக நமக்கு தருவார். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் தேவ கிருபையும் இரக்கமும் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. காட் பிளஸ் யூ.